அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்று வள்ளல் பெருமான் தான் திருக்கரங்களால் துவக்கிய சத்திய தர்மசாலையின் 160வது தொடக்க ஆண்டில் அன்பர்களே, உலக தமிழ் உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்வு. அதாவது ஒரு செய்தி நான் இன்றைக்கி பகிர விரும்புகிறேங்க. ஒரு செய்தித்தாள் ஒரு தகவல் பார்த்தேன். தமிழக அரசில் இந்து அறநிலைத்துறையில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் நிச்சயமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால் 3000 கிலோ தங்கத்தின் கணக்கு இல்லை. அதிவிரைவில் அதை கண்டுபிடித்து அதோடைய உண்மை நிலையை ஆராய்வோம் என்று. அன்பர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இதை காக்கின்ற அன்பர்களும் நிச்சயம் இதை எவ்வளோ முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிரார்த்தனை என்ற பிரார்த்தனை கடவுள் வழிபாடு என்ற பெயரில் செய்கின்ற அடிமுட்டாள்தனத்தை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று போதித்த வள்ளல் பெருமான் செய்த அருட்செயல் இன்று இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டான நாள். பசி நீக்கி அந்த ஜீவனின் உயிரை நிலைபெற செய்தால் அதுவே கடவுள் வழிபாடு. இது ஒரு செயலுங்க. அதாவது உலகத்தில் பசியால் வாடுகின்ற ஜீவர்களை பசியை போக்குவதில் முயற்சி எடுங்கள். இது ஒரு நிலைப்பாடு ஜீவகாருண்யத்தில். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள், அதாவது வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா, கடவுளுடைய அருள் என்பது பெருந்தயவு. அந்த தயவை நீங்கள் பெற வேண்டும் என்றால் துன்பத்தில் வாடுகின்ற ஜீவர்களுடைய துன்பத்தை போக்குங்கள். அந்த தயவை கொண்டுதான் கடவுள் அருளை பெற முடியும். இதுதான் இறை வழிபாடு, இதுதான் ஜீவகாருண்ய கடவுள் வழிபாடு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இங்கே நம்ம நாட்டில் வந்த அருளாளர்கள் அழகாக கருத்துக்கள் எடுத்து சொல்கிறாங்க. அதையும் காதிலே வாங்காமல் நீங்கள் மாட்டின் கண்மூடித்தனமாக முட்டாள்களாக அதை செம்மறியாடு கூட்டம் போல் ஏன் ஓடிக்கொண்டிருக்கின்ற கடவுள் வழிபாடு என்ற பெயரில் நீங்கள் செய்கின்ற முட்டாள்தனத்தை நிறுத்தி கொள்ளுங்கள். யாருங்க உங்கள்கிட்ட பெருமாள் கேட்டாராங்க, எங்க அண்ட சராசரத்தையும் படைத்து இந்த உலகத்தின் பிரபஞ்சம் பேரண்டம் எல்லாத்தையும் படைத்து அவருடைய அருளாற்றலாம் நம்மளால் விவரிக்க முடியாத ஆற்றல் புரிந்த ஆண்டவரை நீங்கள் என்னங்க அவருக்கு நீங்கள் எடுத்து போய் தங்க கிரீடம் வெள்ளி வைரம் கொடுக்கறது, நீங்கள் அவருக்கு கொடுக்கறது ஏங்க? அங்கே இருக்கிற அறநிலை அறங்காவல் குழுக்களும் அதை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் அதை சார்ந்த பலரும் தாங்க அதை பிரித்து போட்டு சாப்பிட்டுனுக்குறாங்க. நல்லா இருக்கிற மண்ணில் கெடுக்கிறது நீங்கள் தாங்க. யாருங்க கேட்டால் 3000 கோடி, இந்த 5 ஆண்டுகளை 3000 கோடி நகையை காணிக்கையாக கொடுத்துக்கிறீங்க. ஏங்க அதை உங்கள் பகுதியில் இருக்கிற ஏழைகளுக்கு பிரித்து அங்கே வீடு இல்லாத கிடக்கிறான் வீடு கட்டி கொடுங்க, வேலை இல்லாதவங்களை வேலை வாங்கி கொடுங்க, கல்யாணம் பண்ணாத எவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுங்க, நோயை குணப்படுத்த முடியாத பாதிக்கப்பட்டிருக்க